एक बार किसी तालाब की भराई का काम चल रहा था जिसमें गांधी के साथी लगे हुए थे. ஸோ ஒரு தடவை வந்து தாலாபனா பாண்ட் பராயனா ஃபில்லிங் ஏதோ அங்கே பக்கத்தில் வந்து பாண்ட் ஃபில் பண்ணுற வேலை நடந்தது. அதில் வந்து காந்திஜியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. साथीना फ्रेंड्स. एक सुबह काम खत्म करके वे लोग फावड़े कुदाल और टोकरियां लिए जब वापस लौटे तो देखते हैं कि गांधी ने उनके लिए तश्तरियों में नाश्ते के लिए फल आदि तैयार करके रखे हैं. ஸோ ஒன் மார்னிங் சுபஹான மார்னிங் இல்லையா, ஒரு மார்னிங் வந்து வேலை முடிச்சுட்டு அவங்க வந்து இந்த மண்வெட்டி அதுக்கப்புறம் டோக்கரியான பாஸ்கெட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு தேவர் ரிட்டர்னிங் வாபஸ் லாட்னானா ரிட்டர்ன் திரும்ப வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது வந்து காந்திஜி என்ன பண்ணாருன்னா பிளேட்டில் தஷ்தரினா பிளேட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு அவர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாரு. एक साथी ने पूछा. ஸோ அவரோட ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, அவர் காந்திஜி கிட்ட கேட்குறாங்க, आपने हम लोगों के लिए यह सब कष्ट क्यों किया? ஏன் நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து காந்திஜி கிட்ட கேட்குறாங்க. क्या यह उचित है कि हम आपसे सेवा कराएं? ஸோ இது வந்து உங்ககிட்ட வேலை வாங்குறது வந்து எங்களுக்கு கரெக்டாக தோணல. காந்தி ने मुस्कुराकर उत्तर दिया. அவர் முஸ்குராக்கர்னா சிரிச்சுட்டே அவர் ரிப்ளை பண்ணுறாரு. क्यों नहीं, मैं जानता था कि तुम लोग थके मांदे लौटेंगे. तुम्हारा नाश्ता तैयार करने के लिए मेरे पास खाली समय था. ஸோ சிரிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே வந்து தக்கே மாந்தேன்னா ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, டயர்டாக ரிட்டர்ன் ஆகுவீங்க, லாட்டிங்கன்னா ரிட்டர்ன், அண்ட் உங்களோட நாஷ்டானா சாப்பிட்றதுக்கு டிஃபன், அதனால தான் உங்களுக்கு அண்ட் உங்களோட சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது, காலி சமயம்னா ஃப்ரீ டைம் இருந்தது, அதனால தான் உங்களுக்கு நான் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடியாக வச்சேன் அப்படின்னு காந்திஜி ரிப்ளை பண்ணுறாரு. दक्षिण अफ्रीका में रहने वाले भारतीयों के जाने माने नेता के रूप में गांधी भारतीय प्रवासियों की मांगों को ब्रिटिश सरकार के सामने रखने के लिए एक बार लंदन गए. ஸோ தக்ஷின் ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்கிற இந்தியன்ஸ், பாரதியனா இந்தியன்ஸ் வந்து காந்திஜியை வந்து லீடராக நினைப்பாங்க, நேதானா லீடர். ஸோ அந்த மாதிரி வந்து காந்திஜி ஒரு வாட்டி அங்கே இருக்கிற மைக்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் மைக்ரெண்ட்ஸ், பிரவாசினா மைக்ரெண்ட்ஸ், அவங்களோட டிமாண்ட்ஸ், மாங்கன்னா டிமாண்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முன்னாடி வைக்கிறதுக்காக எங்கே போனார்னா லண்டனுக்கு போனார். ஒரு தடவை அவர் லண்டன் போனார். वहाँ उन्हें भारतीय छात्रों ने एक शाकाहारी भोज में निमंत्रण किया. ஸோ அங்கே வந்து சில நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், சாத்திரனா ஸ்டூடெண்ட்ஸ், சில இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணார், ஒரு வெஜிடேரியன் லஞ்சுக்காக வந்து அவரை இன்வைட் பண்ணாங்க. शाकाहारीனா வெஜிடேரியன். छात्रों ने इस अवसर के लिए स्वयं ही शाकाहारी भोजन तैयार करने का निश्चय किया था. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த அவங்கள இன்வைட் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்களே வந்து சுயம்னா அவங்களே வந்து அவருக்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக டிசைட் பண்ணாங்க. तीसरे पहर 2 बजे एक दुबला पतला और छरहरा आदमी आकर उनमें शामिल हो गया और तश्तरियाँ धोने, सब्जी साफ करने और अन्य छुटपुट काम करने में उनकी मदद करने लगा. ஸோ 2 மணிக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு வெரி ஸ்லிம், துப்லா பத்தலானா ஸ்லிம் அண்ட் லீன், ஒரு மெலிஞ்ச போன ஒரு ஆள் வந்து, மெலிஸாக இருக்கிற ஆள் வந்து அவங்க கூட வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தான். அந்த ஆள் வந்து தஷ்தரியானா பிளேட்ஸ் இல்லையா, ஸோ பிளேட்ஸ் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாம் வெட்டி கொடுக்கறது, இல்லை க்ளீன் பண்ணுறது, அது மாதிரி குட்டி குட்டி சுட்புட் காமனா மற்ற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணுறதுக்கு அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் அந்த ஆள். बाद में छात्रों का नेता वहाँ आया तो क्या देखता है कि वह दुबला पतला आदमी और कोई नहीं, उस शाम को भोज में निमंत्रित उनके सम्मानित अतिथि गांधी थे. ஸோ सम्मानितना ரெஸ்பெக்ட்ஃபுல், அதித்தினா கெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து சாத்ரோக்கா நேதானா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லீடர் வந்து அங்கே வந்து பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த பர்சன் துப்லா பத்லானா அந்த ஸ்லிம் பர்சன் வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவர் வேறு யாரும் இல்லை, பட் ஈவினிங் வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் கெஸ்ட்டு தான், அதாவது காந்திஜி தான் வந்து அங்கே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் அவங்களுக்கு. गांधी दूसरों से काम लेने में बहुत सख्त थे, लेकिन अपने लिए दूसरों से काम कराना उन्हें नापसंद था. காந்திஜி வந்து மற்றவங்க கிட்ட வேலை வாங்கும்போது பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார், சக்தனா ஸ்ட்ரிக்ட்.
பட் அவங்களுக்காக வந்து எப்பயுமே வந்து மற்றவங்க கிட்ட வேலை வாங்கினதேல அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. நாப்பசந்துனா பிடிக்காது. एक बार एक राजनीतिक सम्मेलन से गांधी जब अपने डेरे पर लौटे तो रात हो गई थी. ஸோ ராஜनीतिक சம்மேளனம்னா பொலிட்டிக்கல் மீட்டிங் அண்ட் டேரேனா அவர் இருக்கிற இடம், ஸ்டே பண்ணியிருக்கிற பிளேஸ். ஸோ ஒரு தடவை வந்து பொலிட்டிக்கல் மீட்டிங் முடிஞ்சிட்டு வந்து அவர் மறுபடியும் அவரோட பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. ராத்துனா நைட்டு. सोने से पहले वे अपने कमरे का फर्श बुहार रहे थे. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி அவரோட ரூமோட ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தார், பெருக்கிட்டு இருந்தார். புகாரனா பெருக்கிறது. उस समय रात के 10 बजे थे. ஸோ அது வந்து लेट नाइट 10 o'clock ஆயிடுச்சு அந்த டைம். एक कार्यकर्ता ने दौड़कर गांधी के हाथ से बुहारी ले ली. ஸோ कार्यकर्ताனா ஒரு ஒர்க்கர் வந்து இதை பார்த்து அவர் ஓடி வந்து காந்திஜி கையில் இருந்த அந்த தொடப்பத்தை வந்து அவர் வாங்கிட்டாரு. जब गांधी गांवों का दौरा कर रहे होते उस समय रात को यदि लिखते समय लालटेन का तेल खत्म हो जाता तो वे चंद्रमा की रोशनी में ही पत्र पूरा कर लेना ज़्यादा पसंद करते थे, लेकिन सोते हुए अपने किसी थके हुए साथी को नहीं जगाते थे. ஸோ இங்கே வந்து காந்திஜி நிறைய தடவை வந்து வில்லேஜ் ட்ரிப்புக்கு போவார். காவுங்கா தோரானா வில்லேஜ் ட்ரிப். ஸோ அப்படி போகும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து எழுதிட்டே இருக்கும் போது லால்டேன் கா தேல், அதாவது லேண்டர்னில் இருக்கிற ஆயில் வந்து தீந்து போயிடும். கத்மு ஹோ ஜாத்தான்னா தீந்து போயிடும். அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா சந்திரமா கி ரோஷினி, அதாவது நிலா வெளிச்சத்துலேயே வந்து அவர் அந்த லெட்டரை எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுவார். அதுதான் வந்து அவர் பெட்டராக நினைப்பார். இன்ஸ்டெட் ஆஃப் சோத்தே ஹுவே, அதாவது தூங்கிட்டு இருக்கிற அவர் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை வந்து எழுப்புறது வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நெஹி ஜகாத்தே தேனா எழுப்ப மாட்டார் அவர். ஸோ டயர்டாக தக்கே ஹுவேனா டயர்ட். ஸோ டயர்டாக படுத்துட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து அவருக்கு எழுப்புறது பிடிக்கவே பிடிக்காது. नोवाखाली पद यात्रा के समय गांधी ने अपने शिविर में केवल 2 आदमियों को रहने की अनुमति दी. ஸோ शिविरனா கேம்ப்பு அண்ட் अनुमतिனா பெர்மிஷன். ஸோ நவாखाली பாத யாத்திரை போகும்போது காந்திஜி வந்து அவர் தங்கியிருக்கிற கேம்பில் வந்து வெறும் 2 பேர் தான், 2 பேரை மட்டும் இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. इन दोनों को यह नहीं मालूम था कि खाकरा कैसे बनाया जाता है. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து खाकराன்றது ஒரு ஸ்நாக்கு, குஜராத்தி ஸ்நாக்கு. அது வந்து எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. इस पर गांधी स्वयं रसोई में जा बैठे और निपुण रसोइये की तरह उन्होंने खाकरा बनाने की विधि बताई. ஸோ அப்போ என்ன பண்ணாருன்னா அவர் காந்திஜியே போய் கிச்சனுக்கு போய் அவர் வந்து ஒரு கிச்சனில் போய் உட்காந்துட்டு நிப்புண் ரசோயேன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட் குக், ரசோயேன்னா குக். ஸோ எக்ஸ்பர்ட் குக் மாதிரி அவர் என்ன பண்ணார், அவங்கக்கிட்ட வந்து காக்கரா செய்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து அவங்க 2 பேருக்கு சொன்னாங்க. விதினா ப்ரொசீஜர். उस समय गांधी की अवस्था 78 वर्ष की थी. அப்போ வந்து அவரோட வயசு வந்து 78 years. 78னா 78. गांधी को बच्चों से बहुत प्रेम था. ஸோ காந்திஜிக்கு வந்து பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ही loves children. प्रेमना लव. अपने बच्चों के जन्म के 2 माह बाद उन्होंने कभी किसी दाई को बच्चे की देखभाल के लिए नहीं रखा. 2 மாஹனா 2 months. ஸோ அவங்க குழந்தை பிறந்து 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து அவங்க எந்த மெய்ட்ஸுமே வைக்கல. அவங்க தாயின்னா மெய்ட்ஸ், பசங்களை பார்த்துக்கிறவங்க, பசங்களை டேக் கேர் பண்ணுறவங்க தான் தாய். ஸோ எந்த மெய்டுமே வந்து அவங்க டேக் கேர் பண்ணுறதுக்காக வைக்கல அவங்க. वे मानते थे कि बच्चों के विकास के लिए माँ बाप का प्यार और उनकी देखभाल अनिवार्य है. அண்ட் அக்கார்டிங் டு ஹிம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா பசங்களோட, அதாவது ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட், விகாசனா டெவலப்மெண்ட், சைல்டோட டெவலப்மெண்ட்க்கு அம்மா அப்பாவோடைய அன்பு அண்ட் அவங்களோட டேக் கேர், அதாவது கேர் வந்து தேக்பால்னா கேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அனிவாரியனா இம்பார்ட்டண்ட். वे माँ की तरह बच्चों की देखभाल कर सकते थे, खिला पिला और बहला सकते थे. माँ की तरहனா அம்மா மாதிரி. ஸோ அவர்னால வந்து ஒரு அம்மா மாதிரி வந்து குழந்தைங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து அவங்கள வந்து விளையாட்டு காமிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் வந்து அவர்னால பார்க்க முடியும். एक बार दक्षिण अफ्रीका में जेल से छूटने के बाद घर लौटने पर उन्होंने देखा कि उनके मित्र की पत्नी श्रीमती पोलक बहुत ही दुबली और कमज़ोर हो गई है.
ஸோ ஒரு தடவை வந்து தக்ஷின் ஆஃப்ரிக்காவில் வந்து அவர் ஜெயிலில் இருந்தார் இல்லையா, ஜெயிலேருந்து அவர் ரிட்டர்ன் ஆகும்போது அவர் என்ன பார்த்தாருன்னா, அவங்களோட ஃப்ரெண்டு மித்ரனா ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஸ்ரீமதி போலக் வந்து அவங்க ரொம்ப மெலிஞ்சிட்டு இருந்தாங்க, துப்ளியனா மெலிஞ்சிட்டு இருந்தாங்க அண்ட் ரொம்ப வீக் ஆகிட்டு இருந்தாங்க, கம்ஜோர்னா வீக்கு. उनका बच्चा उनका दूध पीना छोड़ता नहीं था और वह उसका दूध छोड़ने की कोशिश कर रही थी. ஸோ அந்த குழந்தை அவங்களோட குழந்தை வந்து இன்னும் தாய்ப்பால் தான் குடிச்சிட்டு இருந்தான் அண்ட் இவங்களும் வந்து அதை விட வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால முடியல. கோஷிஷ்னா ட்ரை. बच्चा उन्हें चैन नहीं लेने देता था और रो रो कर उन्हें जगाए रखता था. ஸோ அந்த குழந்தையும் வந்து அவங்கள வந்து நிம்மதியாகவே விடுறதில்ல, எப்பயுமே அழுதுகிட்டே ரோக்கரன்னா அழுதுகிட்டே வந்து அவங்கள எப்பயுமே வந்து நைட்டில் எழுப்பிட்டே இருப்பான் அவன். गांधी जिस दिन लौटे उसी रात से उन्होंने बच्चे की देखभाल का काम अपने हाथों में ले लिया. ஸோ காந்திஜி வந்து என்றைக்கு அவர் ரிட்டர்ன் ஆனாரோ அன்னைக்கு நைட்லேருந்தே வந்து அவர் அந்த குழந்தையோட டேக் கேர் பண்ணிக்கிற வேலையை வந்து அவரோட கையில் எடுத்துக்கிட்டாரு. सारे दिन बड़ी मेहनत करने सभाओं में भाषण देने के बाद 4 मील पैदल चलकर गांधी कभी कभी रात को 1 बजे घर पहुंचते थे. ஸோ ஹோல் டே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு சபாவானா மீட்டிங்ஸில் வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு பிறகு 4 மீல் அதாவது 4 மைல்ஸ் पैदल चलकर அதாவது நடந்தே வந்து சம்டைம்ஸ் காந்திஜி வந்து நைட்டு 1 बजे 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். और बच्चे को श्रीमती पोलक के बिस्तर पर से उठाकर अपने बिस्तर पर लिटा देते थे. அண்ட் வந்த உடனே அவர் வந்து ஸ்ரீமதி போலக்கோட பெட்டில் படுத்திருக்கிற குழந்தைய வந்து தூக்கி அவர் என்ன பண்ணுவார், அவரோட பெட்டில் படுக்க வச்சுப்பார் அவர். वह चारपाई के पास एक बर्तन में पानी भरकर रख लेते ताकि यदि बच्चे को प्यास लगे तो उसे पिला दे, लेकिन इसकी ज़रूरत ही नहीं पड़ती थी. ஸோ சார்பாய்னா கட்டில். காந்திஜி என்ன பண்ணுவார், கட்டில் பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவார். ஸோ தட் குழந்தைக்கு தாகம் எடுத்ததுன்னா அவர் அதை கொடுக்கலான்றதுனால அவர் பக்கத்துலேயே தண்ணி வச்சுப்பார். பட் இந்த மாதிரி வந்து அவருக்கு தேவைப்படவே இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவருக்கு வரவே இல்லை. बच्चा कभी नहीं रोता और उनकी चारपाई पर रात में आराम से सोता रहता था. ஸோ குழந்தை வந்து அழவே இல்லை அண்ட் அவரோட கட்டில் வந்து நிம்மதியாக அது கம்ஃபர்ட்டாக नाइटला तूंगुम அது. एक पखवाड़े तक माँ से अलग सुलाने के बाद बच्चे ने माँ का दूध छोड़ दिया. ஸோ பக்வாடானா ஃபோர்ட் நைட், அதாவது பீரியட் ஆஃப் 15 days. ஸோ 15 நாள் வரைக்கும் வந்து அந்த குழந்தை அம்மா கிட்டேருந்து தள்ளி இருந்ததுனால, தூரமாக இருந்ததுனால அந்த குழந்தை வந்து தாய்ப்பாலை வந்து மறந்துருச்சு. காந்தி अपने से बड़ों का बड़ा आदर करते थे. अपने से बड़ेना அவங்கள விட பெரியவங்க. ஸோ காந்திஜி வந்து அவரை விட பெரியவங்களுக்கு வந்து எப்பயுமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. ஆதரனா ரெஸ்பெக்ட். दक्षिण अफ्रीका में गोखले गांधी के साथ ठहरे हुए थे. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து கோக்லே வந்து காந்தி கூட தான் தங்கியிருந்தார், ஸ்டே பண்ணியிருந்தார். ठहरे हुए थे ना ஸ்டே பண்ணியிருந்தார். उस समय गांधी ने उनके दुपट्टे पर इस्त्री की. ஸோ அப்போ வந்து காந்திஜி வந்து அவரோட ஸ்கார்ஃப்ஸ் எல்லாம் கூட வந்து அயன் பண்ணார். वह उनका बिस्तर ठीक करते थे, उनको भोजन परोसते थे और उनके पैर दबाने को भी तैयार रहते थे. ஸோ காந்திஜி வந்து அவரோட பெட்டெல்லாம் சரி பண்ணுவார். பிஸ்தர் டீக் கர்னானா பெட் சரி பண்ணுறது, அவருக்கு வந்து ஃபுட் சர்வ் பண்ணுறது, பரோஸ்தேனா டு சர்வ், அண்ட் அவரோட கால் அழுத்துறதுக்கு கூட வந்து அவர் எப்பயுமே ரெடியாக இருந்தார். पैर दबाना काल अழுத்துறது. गोखले बहुत मना करते थे लेकिन गांधी नहीं मानते थे. मना करना வேணான்னு சொல்கிறது. ஸோ கோக்லே வந்து இந்த மாதிரி வேலைலாம் எனக்கு நீ செய்யாதேன்னு எப்பயுமே வந்து அவர் வேணான்னு தான் சொல்வார். பட் காந்திஜி வந்து அதை கேட்க மாட்டார். महात्मा कहलाने के बहुत पहले एक बार दक्षिण अफ्रीका से भारत आने पर गांधी कांग्रेस के अधिवेशन में गए. ஸோ மகாத்மா காந்திஜி வந்து மகாத்மான்னு தானே கூப்பிடுவோம். மகாத்மான்றது என்னென்னா கிரேட் பர்சன். ஸோ இவரை வந்து மகாத்மா கூப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே மகாத்மான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி தக்ஷிண ஆஃப்ரிக்காவிலேருந்து அவர் இந்தியா திரும்ப வரும்போது காந்திஜி வந்து காங்கிரஸோட ஒரு மீட்டிங்கில் போனார். அதிவேஷன்னா மீட்டிங் இல்லை ஒரு செஷனில் போனார். वहाँ उन्होंने गंदे पाखाने साफ़ किए और बाद में उन्होंने एक बड़े कांग्रेसी नेता से पूछा. அங்கே போயிட்டு அவர் டாய்லெட்டெல்லாம் க்ளீன் பண்ணார். பாखानेனா டாய்லெட் க்ளீன் பண்ணார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பெரிய காங்கிரஸ் லீடர்கிட்ட வந்து அவர் கேட்டார், मैं आपकी क्या सेवा कर सकता हूँ, நான் உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணட்டா, வேறு என்ன ஹெல்ப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு காந்திஜி கேட்குறாரு.
सो नेता ने कहा, मेरे पास बहुत से पत्र इकट्ठे हो गए हैं जिनका जवाब देना है. ஸோ அந்த லீடர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட நிறைய லெட்டர்ஸ் வந்து வந்திருக்கு, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும், ஜவாபனா ரிப்ளை பண்ணணும். मेरे पास कोई कारकुन नहीं है जिसे यह काम दूँ. கார்குன்னா கிளர்க். ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி வேலை கொடுக்கறதுக்கு கிளர்க் கூட இல்லை. यह क्या तुम यह काम करने को तैयार हो? ஸோ நீ வந்து இந்த வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்னு அந்த லீடர் கேட்குறாரு. गांधी ने कहा, ज़रूर, मैं ऐसा कोई भी काम करने को तैयार हूँ जो मेरी सामर्थ्य से बाहर ना हो. ஸோ அதுக்கு காந்திஜி என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, ஸோ என்னோட எபிலிட்டிக்குள்ளே எந்த வேலையாக இருந்தாலுமே நான் அதை பண்ணுறதுக்கு எப்பயுமே ரெடியாக இருக்கேன். यह काम उन्होंने थोड़े ही समय में समाप्त कर डाला. ஸோ இந்த வேலையை வந்து அவர் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவர் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. समाप्तना फिनिश. और इसके बाद उन्होंने उन नेता की कमीज़ के बटन और आदि लगाने और अन्य सेवा का काम खुशी से किया. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த லீடரோட ஷர்ட் பட்டன் போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேறு வேறு ஹெல்ப்பெல்லாம் அவர் ரொம்ப ஹாப்பியாக பண்ணார். जब कभी आश्रम में किसी सहायक को रखने की आवश्यकता होती थी तब गांधी किसी हरिजन को रखने का आग्रह करते थे. ஸோ இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, ஹரிஜன் இல்லையா. ஸோ அதோட மீனிங் என்னன்னா லோ கேஸ்ட் பீப்புள். ஸோ அதுக்கு 2 லைன் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வேர்டை வந்து ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பட் ஃபார் த லிட்ரரி ரைட்டிங் அண்ட் ஆல் புக்கிலலாம் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க, பட் ப்ராக்டிக்கலி இந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு நோட் கொடுக்குறாங்க. வியவஹார்மே நஹி லாயா ஜானா சாஹியே அப்படின்னா ப்ராக்டிக்கல் யூசேஜில் இந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நவ் கம்மிங் பேக் டு த மீனிங். காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே வந்து ஆசிரமத்தில் ஒரு வேளை ஏதாடோ ஹெல்ப்பர் தேவைப்பட்டதுன்னா அவர் எப்பயுமே வந்து இந்த ஹரிஜன் பீப்புளை வந்து அவர் வைக்கிறதுக்கு रिक्वेस्ट பண்ணுவார். அவர் எப்பயுமே அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். उनका कहना था, नौकरों को हमें वेतन भोगी मजदूर नहीं अपने भाई के समान मानना चाहिए. वेतन भोगिना சேலரிட். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மெய்ட்ஸை வந்து வீட்டில் ஹெல்ப்பர்ஸை வந்து நம்ம வந்து சேலரிட் பீப்புள் மாதிரி நினைக்கக்கூடாது, ஒர்க்கர் மாதிரி நினைக்கக்கூடாது. அவங்களை எப்பயுமே வந்து நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களை மாதிரி நினைக்கணும். इसमें कुछ कठिनाई हो सकती है, कुछ चोरियाँ हो सकती है, फिर भी हमारी कोशिश सर्वथा निष्फल नहीं जाएगी. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரலாம். மேபி நிறைய இடத்துல திருடு கூட போகலாம். சோரியனா திருடு போகிறது. பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட இந்த முயற்சி வந்து எப்பயுமே வந்து வேஸ்ட்டாக போகாது. उन्हें यह मालूम ही न था कि किसी को नौकर की भांति कैसे रखें. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வந்து யாரையுமே வந்து ஒரு வேலைக்கார மாதிரி எப்படி வைக்கணும்னு அவருக்கு தெரியவே தெரியாது. एक बार भारत की जेल में उनके कई साथी कैदियों को उनकी सेवा टहल का काम सौंपा गया. ஸோ ஒரு தடவை வந்து இந்தியாவில் ஜெயிலில் இருக்கும்போது வந்து அவரோட பிரிஸ்னர்ஸ், கைதினா பிரிஸ்னர்ஸ், ஸோ கூட இருக்கிற பிரிஸ்னர்ஸ்க்கு வந்து காந்திஜியோட சேவை செய்கிறதுக்கு வேலை கொடுத்துருந்தாங்க. ஏக் ஆத்மி உன்கே ஃபல் தோத்தா யா காட்டா. ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், அவரோட ஃப்ரூட்ஸ் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாரு. தூசரா பக்ரியோं को दुहता, இன்னொருத்தர் வந்து ஆடை வந்து க்ளீன் பண்ணுற வேலை பண்ணுவாங்க. तीसरा उनके निजी नौकर की तरह काम करता. ஸோ தேர்ட் பர்சன் வந்து அவரோட பர்சனல் வேலைக்கார மாதிரி அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருந்தார். और चौथा उनके पखाने की सफाई करता था. एंड फोर्थ पर्सन வந்து அவரோட டாய்லெட்டெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. एक ब्राह्मण कैदी उनके बर्तन धोता था. ஸோ ஒரு பிராமன் பிரிஸ்னர் வந்து அவரோட பாத்திரமெல்லாம் கழுவிட்டு இருந்தான். और 2 गोरे यूरोपियन प्रतिदिन उनकी चारपाई बाहर निकालते थे. அண்ட் 2 வந்து யூரோப்பியன்ஸ், ஒயிட் கோரேனா ஒயிட்லேயே, ஸோ ஒயிட் பீப்புள் யூரோப்பியன்ஸ் வந்து டெய்லி அவரோட கட்டில் வந்து வெளியே எடுத்து போடுற வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. गांधी ने देखा कि इंग्लैंड में ऊंचे घरानों में घरेलू नौकरों को परिवार का आदमी माना जाता था. ஸோ காந்திஜி என்ன பார்த்தாருன்னா, இங்கிலாண்டில் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ் ஃபேமிலிஸில் வந்து அவங்கள வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஹெல்ப்பர்ஸை வந்து எப்பயுமே அவங்களோட ஃபேமிலி மெம்பராக தான் பார்ப்பாங்களாம். परिवार का आदमी है ना, फैमिली मेम्बर मारी தான் பார்ப்பாங்க. एक बार एक अंग्रेज के घर से विदा लेते समय उन्हें ये देखकर खुशी हुई कि घरेलू नौकरों का
उनसे परिचय नौकरों की तरह नहीं बल्कि परिवार के सदस्य के समान कराया गया. ஸோ ஒரு தடவை வந்து ஒரு இங்கிலீஷ் காரன் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பார்த்தாருன்னா, அவர் என்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த வீட்டில் இருக்கிற ஹெல்ப்பர்ஸை வந்து அவருக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சாங்கன்னா, நாட் ஆஸ் அ ஹெல்ப்பர் இல்லை வேலைக்கார மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கல. அவருக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சாங்க. एक बार एक भारतीय सज्जन के यहाँ काफ़ी दिनों तक ठहरने के बाद गांधी जब चलने लगे, तब उस घर के नौकरों से उन्होंने विदा ली और कहा, मैं भी किसी को अपना नौकर नहीं समझता, उसे भाई या बहन ही माना है और आप लोगों को भी मैं अपना भाई समझता हूँ. ஸோ ஒரு தடவை வந்து ஒரு இந்தியன் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு பிறகு அவர் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற வேலைக்காரர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து யாரையுமே வந்து என்னோட வேலைக்காரனா மாதிரி நான் நினச்சதில்லை. அப்படின்னா நோக்கர் நஹி சமஜ்தானா, யாரையுமே என்னோட வேலைக்கார மாதிரி நான் நினச்சதில்லை. அவங்கள வந்து நான் என்னோட பாய்யா பஹன், அதாவது பிரதரோ சிஸ்டர் மாதிரி தான் நினச்சிருக்கேன். நீங்களும் வந்து உங்களையும் வந்து நான் வந்து என்னோட பிரதர்ஸ் மாதிரி தான் நினைக்கிறேன். आपने मेरी जो सेवा की उसका प्रतिदान देने की सामर्थ्य मुझ में नहीं है, लेकिन ईश्वर आपको इसका पूरा फल देंगे. நீங்கள் வந்து எனக்கு நிறைய சேவை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரிட்டர்னாக என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது. பட் நான் கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு இதுக்கு பலன் கொடுப்பாங்க.